கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு நினைவு வருவது கிடையாது. இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது, என்னுடைய சுய முயற்சியினாலே அல்ல, அவருடைய கிருபையினாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு இந்த காரியம் தகுதியற்ற ஒரு காரியம், பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இந்த காரியத்தில் நான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தில் அந்த நினைவுகள் நமக்குள்ளே தோன்றினால்தான் நம்முடைய தேவனை நாம் அப்படியாக மகிமைப்படுத்த முடியும். அந்த காரியங்களாக நான் சம்பாதிச்சது, இது என்னால் வந்தது, நான் ராப்பகலாக நான் உட்கார்ந்து செஞ்ச வேலையினால் வந்தது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நம்ம கொடுப்பதற்கு, கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு மனது வராது. யாக்கோபு பொருந்தனை பண்ணி கொள்ளுகிறான், எனக்கு கொடுக்குற எல்லாற்றுமே தசமம் செலுத்துவேன்னு சொல்லி. ஆனால் அவனுக்குள்ளே அந்த லாபானுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு எண்ணம், பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை பட்சித்தது, நான் இந்த வனாந்தரத்தில் சம்பாதிச்ச இந்த ஆடுகளை காத்து சம்பாதிச்ச சம்பாத்தியம் என்று சொல்லக்கூடிய நினைவு இருந்ததுனால அவன் தசமமாக செலுத்தினான், அவன் நேர்ந்து கொண்டதை செய்தான் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் எந்த விதமான சாட்சியும் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் யாக்கோபை போல பகலிலே வெயில் இரவிலே பனி பட்சித்தது, நான் இப்படியாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த காரியம் என்று சொல்லி ஒரு நினைப்பு நமக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால், அதை கொண்டு நாம் கர்த்தரை கனப்படுவதற்கு மனசு வராது. அந்த காரியங்களை நாம் நாமே நம்முடைய இருதயத்தை கடினமாக்கி கொள்வோம். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வராது, அவரை கனம் பண்ணுவதற்கு விருப்பமும் வராது. எனவே என்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான சுகத்தை கொடுத்த என் தேவன், இந்த பலத்தை அவர் தான் எனக்கு கொடுத்தார், அதனால தான் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடிந்தது. எனக்கு ஒரு சுகவீனமோ பலவீனமோ வந்திருந்தால், அல்லது நான் நஷ்டப்பட்டிருந்தால், என் வாழ்க்கையில் நான் ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருந்தால், என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லா தீங்குக்கு என்னை விலக்கி காத்து இந்த பொருளை, இந்த களஞ்சியில் நிரம்பும்படியான ஆசீர்வாதத்தை, ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்படியான மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் நினைக்கும் போது தான் அவருக்கு கொடுக்க வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும் சொல்லி எண்ணம் வரும். எனவே இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை கனம் பண்ண முடியாதபடி ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய சம்பவத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும்படியான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதம், பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். எப்பொழுதும் நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலான் கர்த்தரை கனம் பண்ணுகிறோமோ, அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததாக இருந்தாலும் அதை கர்த்தருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது அதில் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு, ஆண்டவரே, இதுவரை நான் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவனாய் காணப்பட்டேன், எல்லாமே உம்முடையது, உம்முடைய கரத்தில் வாங்கி கொடுக்குறோம் என்று சொல்லக்கூடிய இந்த தாவீதின் வார்த்தையின்படி சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவையும் புரண்டோடும் ஆசீர்வாதங்களையும் கட்டிடுவார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, யாக்கோபை போல இது நான் பகலில் வெயிலிலும் இரவிலே பனியிலும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தனக்கென்றே அதை கர்த்தாவே சேர்த்து வைத்து
களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாய் கட்டி அதிலும் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் வேதத்தில் பார்ப்பது போல சில மக்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுதப்பா. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி நாங்கள் உம்மை கனம் பண்ணும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் சொல்லப்பட்டபடி ஒரு பரிபூர்ணமான நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருப்பதற்கா ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பதனாலே அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பதனாலே இந்த சத்தியத்தை கீழ்ப்படிய முடியாது இருப்பதனாலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள், எவ்வளோ அவருடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள். ஆனாலும் அந்த நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம் இல்லாதபடி காணப்படுகிறாரப்பா. இது முதற்கொண்டு கர்த்தாவே, தாவீது சொன்னது போல உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இது எல்லாம் உம்மால் வந்தது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்ந்து எல்லாவற்றிலும் உம்மை கனம் பண்ணி அது நிமித்தமாக நிறைவான புரண்டோடுகிற ஆசீர்வாதத்தோடு முடைப்பில் வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லி எண்ணினீர்களா, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து புரண்டோடுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வார். காட் பிளஸ் யூ.